சரி அவங்களுக்கு முன்னாடி பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு லேடிஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லுங்க. நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கணும். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சந்தியா, பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட ரொம்பவே அழகான தம்பதியர் இருக்காங்க. புதுச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. திரு ராஜேந்திரன் அவர்கள், திருமதி விமலா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களை வந்து 3வது முறையாக இந்த யூடியூப்பில் சந்திக்கிறதுல எங்கள் எல்லாருக்கும் பெஸ்ட் லேசர் மருத்துவக்குழு சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா விமலா அம்மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2025 ஜனவரி மாதம் நம்ம அவங்களுக்கு மேல்கழுத்து ஆடையில் முழுவாய் இம்ப்ளான்ட் பொருத்தி ஃபிக்ஸட் பற்கள் கொடுத்துருக்கோம். 2026ஆம் வருடம் அப்பாவுக்கு நம்ம முழுவாய் இம்ப்ளான்ட் பொருத்தி ஃபிக்ஸட் பற்கள் கொடுத்துருக்கோம். ஸோ 2 பேருமே இந்த சிகிச்சையை ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டாங்க. இந்த வயசுலையும் நம்ம எதுக்கு சிகிச்சை பண்ணிக்கணும் அப்படின்னா 50 வயது கடந்தாலே நிறைய பேர் சொல்கிறாங்க. ஐயாவுக்கு பார்த்திங்கன்னா 64 வயதாகுது, அம்மாவுக்கு 55 வயதாகுது. ஸோ இந்த வயதுலையும் சிகிச்சையை ரொம்ப அழகாக அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், சிகிச்சைக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது? சிகிச்சைக்கு முன்னாடி நல்லா சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு பக்கமாகவே எனக்கு பல்லு அந்த தாடை எலும்புலாம் தேஞ்சது, பல்லு விழுந்ததுனால நான் ஒரு பக்கமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது நம்ம அனுபவிச்சு எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் உடனே எங்கள் வீட்டில் எனக்கும் ஒரே நேரத்தில் பண்ணிக்கணுன்ற அந்த விருப்பம் இருந்தாலும் பொருளாதார சூழ்நிலை, அதனால் சரி அவங்களுக்கு முன்னாடி பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு லேடிஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்றது அவங்களுக்கு பண்ணணும். அவங்களுக்கு பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அவங்க ரெக்கவர் ஆன பிறகு நான் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். சரி, இப்போ அந்த சூழ்நிலை வந்துச்சு, நாங்களும் அந்த இதை பண்ணணும். பண்ணாலும் இப்போ பொதுவாக சொல்ல போனால் ஹாஸ்பிட்டல்னால் பணம் காசு அந்த மோட்டிவேஷனில் இருப்பாங்க. ஆனால் உங்கள் டீமு உண்மையிலேயே மனசார சொல்கிறேன், உங்கள் டீமு பெஸ்ட்டு லேசர்னு வச்சதே பெஸ்ட்டு தான். உண்மை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமாம், உங்கள் எல்லாருடைய அணுகுமுறையும் சரி, நடந்துக்கிற விதமும் சரி, ஒரு மனப்பூர்வமான ஒரு சேவை அப்படிங்கிறது என்னால் மனசால நான் சொல்கிறேன். சிகிச்சை பண்ணும்போது, இம்ப்ளான்ட் பண்ணும்போது நிறைய பேர் பயப்படுறாங்க. பல் எடுத்தால் எப்படி இருக்கும், இம்ப்ளான்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு பயப்படுறாங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எப்படி? இல்லை, எனக்கு எந்த வித பயமும் கிடையாது. ஆனால் நான் உள்ளே வந்தோடனே பிபி எனக்கு கொஞ்சம் ஏறி தான் போயிடுச்சு. 190, 110, 120 இருந்துச்சு எனக்கு. ஆனால் எனக்கு என்ன, ஏன் நல்லா தானே இருந்தேன். நான் 140, 90 தான் நான் வந்தேன். இங்கே வந்தவொடனே எனக்கு கொஞ்சம் ஏறிடுச்சு. ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவொடனே இல்லை, படபடப்பு வந்துருச்சு. ஆனால் அதன் பிறகு உள்ளே போனவொடனே என்ன கேட்டுகிட்டே இருப்பாங்க, இது இப்படி வலிக்குமா, இப்படி வலிக்கும், கடைசியில் இப்படி செய்வாங்களா, எங்கே வலிக்கும், எப்படி என்ன எல்லாம் நான் 1 by 1 அப்டேட் கொடுத்துட்டே இருந்தேன். பயப்படாதீங்க, இருந்தாலும் பயந்துட்டாங்க. இப்போ எனக்கு அங்கே போனவொடனே அனஸ்தீசியா கொடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது விரும்புகிற பாட்டை சொல்லுங்கன்னு. எனக்கு ஃபேவரட் கடவுள் ஐயப்பன். அதனால் அந்த பாட்டை போட்டாங்க. அந்த பாட்டு போட்ட பிறகு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனால் எல்லாமே தெரியுது. அவர் சார் சொல்கிறாரு, நல்லா போயிட்டுருக்கு சார், உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, மேலே தான் பண்ண போகிறோம், எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த பயங்க எதுவுமே இல்லை. எனக்கு நோ பெயின். ஆமாம், உண்மையிலேயே மனசார சொல்கிறேன், பயமே இல்லை, பெயினே இல்லை எனக்கு. இவங்களால் பயந்துட்டேன். வரும்போது நான் இட்டுட்டு வரும்போது கொஞ்சம் ரொம்ப பலகீனமாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த இது இல்லவே இல்லை, நல்லா தெம்பாக இருந்தேன். ஆமாம், அதனால் நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை. வயசுக்கும் இதுக்கும் இல்லை, நம்ம உடம்பும் மனசும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் போதும். அதுதான் என்னுடைய இது.
இப்போ சிகிச்சைக்கு முன்னாடி சாப்பிட முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு நம்ம சாப்பிட்டோம், ஆனால் அதாவது எதையுமே முக்கியமான பொருளெல்லாம் கடித்து சாப்பிட முடியல. இட்லி சாப்பிட்டேன், இடியப்பம் சாப்பிட்டேன், பொங்கல் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு தான், வேறு வழி இல்லையேன்னு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் மென்று சாப்பிட முடியாது. ஓரளவுக்கு வந்து அந்த கடவாய் பல் வந்து மேலே கீழே வந்து 8 பல் இருந்துச்சு, 9 பல் இருந்துச்சு, மேலே 6 பல் இருந்துச்சு. 9 6 15 பல் தான் மொத்தம் இருந்துச்சு. 32 பல்லில் வந்து 15 தானே இருக்குது. அதில் வந்து கடவாய் பல் சுத்தமாகவே போயிடுச்சு. அதனால சிரமப்பட்டேன். இப்போ இந்த புது பல்லு உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு சார்? நல்லாவே பிடிச்சிருக்குது. உங்களுக்கே பிடிச்சிருக்கு. எல்லாருமே ரிலேட்டிவ்ஸு மற்றபடி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்த்தாங்க. நல்லா இருக்குதுங்க பல்லு கட்டினது. அப்படியே எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எப்படி இருந்துச்சு என்ன கேட்டாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பரவாயில்ல, எங்கே பண்ணீங்க? சென்னையில் பண்ணோம். அம்மாவுக்கு பண்ணாட்டில் பண்ணிக்கலாம். ஆமாம், அதனால் பல்லு எனக்கு நல்லா பொருந்தி இருக்குது. அம்மா நீங்கள் சொல்லுங்கள், அப்பா பல்லு வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்காங்க? எப்படி இருக்கு அப்பாவுக்கு? என் பக்கம் திரும்புங்க. நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்குமா? கெஸ்ட் வந்திருந்தாங்க இவங்களை பார்க்கறதுக்கு. அவங்களே நல்லா இருக்கு, பழைய முகம் மாதிரியே இருக்கு. டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து பர்மனெண்ட் பல்லில் எது செஞ்சுறதுனாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஆனால் ஜென்ஸுக்கு இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே சின்னதாக வச்சா எடுபடாதுன்னு சொன்னாங்க. நான் நல்லா இருக்கு, இது நேச்சுரலாக இருக்க மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்கு. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த இம்ப்ளான்ட்டு, இந்த ஃபிக்ஸட் பல்லு முழுசாக வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கோம். 1 வருஷமாக அந்த பல்லு வந்து உங்கள் வாயில் இருக்குது. எப்படி இருக்குது இந்த இம்ப்ளான்ட்டும் பல்லும்? அது எந்த விதமான தொந்தரவும் எனக்கு தெரியல. நேச்சுரலாக நம்ம ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு வலியோ அதுவோ இதுவோ எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. இப்போ நம்ம உங்களுக்கு அந்த நீண்ட கால ஃபிக்ஸட் பற்களும் நம்ம வந்து மாற்றிட்டோம் உங்களுக்கு. நீங்கள் இப்போ என்னென்ன உணவெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றோம்? எல்லாமே தான் சாப்பிட்றோம். உதாரணமாக வந்து ஆனால் வந்து மட்டன் சிக்கன் அதெல்லாம் எலும்பெல்லாம் ஒன்றும் கடிக்கிறது கிடையாது. ஆமாம், அதை விட்டுட்டு ஃபிஷ்ஷு அது இது நண்டெல்லாம் ஒன்றும் கடிக்கல. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதனால ஒன்றும் கடிக்கல. மற்றபடி எல்லாமே நல்லா சாப்பிட்றேன். அதான் நீங்கள் குறிப்பாக சொன்னீங்கல்ல, இரும்பு கரும்பு எலும்பு இதை 3ஐயும் தவிர்க்கணும்னு சொன்னீங்க. அதனால அதை தொடரதே கிடையாது நாங்கள். ஆமாம், நல்லா தான் இருக்குது. ஆனால் எலும்பெல்லாம் ஒன்றும் கரும்பு கூட கடிக்கல, எதுவுமே இல்லை. சும்மா சாப்பிட்டா என்னென்ன அதே போல் பழங்கள் அது இது எல்லாம் அந்த ஆப்பிள் எல்லாம் இப்போ கடிச்சு தான் சாப்பிட்றேன். பச்சை முந்திரி இதெல்லாம் கூட சாப்பிட்றாங்க. மல்லாட்டை பயிறு அதெல்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 1 வருஷமாக அம்மாவை பார்க்குறீங்க. அம்மாவுக்கு இந்த ஃபிக்ஸட் பல்லு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இல்லை, அவங்க பழைய முகத்தில் இருந்த பல்லை போலயே இருக்குது. இது வந்து நம்ம கட்டின பல்லுன்னு யாரும் மேக்சிமம் சொல்லலை, இது வரைக்கும் என்ன சொல்லவே யாருமே சொல்லலை. அதனால் அது நல்லா பொருந்தி இருக்குது, நல்லாவும் இருக்குது. இப்போ வெளியில் போகிறதுக்கு கொள்றதுக்கு இப்போ அதுக்கு முன்னாடி கூட்டாக வரமாட்டாங்க எங்கள் ஃபங்க்ஷனுக்கு. இப்போல்லாம் எனக்கு முன்னாடி கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கீங்க, நம்ம கிளினிக் வந்து இங்கே சென்னையில் இருக்குது. ஸோ பாண்டிச்சேரியில் இருந்துட்டு இந்த கிளினிக்கை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? சிகிச்சைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நான் வந்து யூடியூப் மூலமாக பார்த்தேன். அப்புறம் எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு அன்பழகன் சொல்லிட்டு ஒரு அவர் பண்ணியிருக்கிறார் அன்பழகன். அவரை நான் யூடியூப்பில் பார்த்தேன். இன்னும் நம்ம அன்பழகன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். அப்புறமா நான் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், நீங்கள் கொடுக்குற அந்த இதெல்லாம் பார்ப்பேன், என்ன அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு பார்த்தேன். அதன் பிறகு காஸ்ட்டு இங்கே நீங்கள் எல்லாருமே சொல்கிற இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு பண்ணுற பிறகு நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி இப்போ பாண்டிச்சேரியிலையும் ஒன்று நீங்கள் ஒரு பிரான்ச்சு நீங்கள் ஒன்று தரீங்கன்னா வச்சுங்க. எங்களுக்கு வந்து இந்த டோன் ப்ரோ போகிறது செலவுகள் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு உதாரணம் சொல்ல போனால் 340 இல்லை 380 நம்மளுக்கு இந்த இம்ப்ளான்ட் காஸ்ட்டுன்னு வச்சிங்களா, ஃபஸ்ட்டு காஸ்ட்டு. ஆனால் நான் தங்கிறதுக்கு கிட்டத்தட்ட அதுவே வந்து ரூமுக்கே வந்து 20,000 கிட்ட ஆகிடுது. ஒரு சிலர் சிங்கிள் ரூம் தங்குவாங்க. நாங்கள் வந்து ஒரு பெரிய குடும்பம் மாட்டோம், ஒரு 4 பேர் 3 பேர் 5 பேர் வந்துடுறோம். அதுக்கான அக்காமடேஷன் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வரோம். அப்புறம் நாங்கள் போயிட்டு வர்றது, சாப்பிட்றது, கொள்வது, இதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குதே தவிர அது ஒரு பர்டனாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அது பர்டனாக நினைக்காததுனால தெரியல. இதே போல் அங்கே நீங்கள் ஏதாவது ஒரு பிரான்ச் ஆட்டம் ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுங்க, டாக்டருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லுவேன்.
சரி, இப்போ நீங்களும் வெளியூர்லேருந்து தான் வந்து பண்ணியிருக்கீங்க. இப்போ வெளியூர்லேருந்து இன்னொருத்தவங்க வந்து இந்த வீடியோவை பார்க்குறாங்க, நம்ம கிளினிக் வந்து அவங்க சிகிச்சை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் சார்? முதல்ல யூடியூப்பில் வந்து பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் வந்து பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் தயார் பண்ணணும்? ஏன்னா இங்கேருந்து அங்கேருந்து ஒரு வாரம் வந்து இங்கே இருக்கிறீங்க, ஆமாம். நீங்கள் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் சார்? இப்போ அவங்க வந்து அக்காமடேஷனுக்கு அவங்களுக்கு எடுத்துகிட்டு வர துணிமணிகள், மற்றபடி அவங்களுக்கு செலவினங்களுக்கான இது பொருளாதார சூழ்நிலை, அவங்க பாதுகாப்பான இடம். இப்போ நாங்கள் வந்து அம்மாச்சி பார்ட்டிகாரில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் தான், டீசெண்டாக இருக்கும். அதுவும் நாங்கள் ஃபேமிலி ரூமில் தங்கியிருக்கிறோம். இதே போல் நல்ல இடத்துல நீங்கள் சொல்கிற இடத்துல அவங்க தங்கணும். ஆமாம், அப்போ தான் உங்களை 2 பேருக்கும் வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். இல்லைனா நீங்கள் சொல்ல எனக்கு வேண்டப்பட்ட வீட்டில் போய் தங்கிட்டான்னு சொன்னால் உங்களால் அவங்கள அப்ரோச் பண்ணுறதோ பண்ணலாம் ஃபோனில், இருந்தாலும் நீங்கள் உடனே எந்த இதுவும் பண்ண முடியாது. அதுதான். ஸோ நீங்களும் இவங்களை மாதிரி சிகிச்சை பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, எங்களோட கால் சென்டரில் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுவீங்க. சிகிச்சைக்கு தேவையான விவரங்களை அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்து வர்றவங்க இங்கே வரும்போதே அவங்க கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு சிகிச்சையும் அன்றைக்கே வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. நீங்கள் அன்றைக்கே ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆரம்பித்து ஒரு 5 நாளில் நம்ம உங்களுக்கு இம்ப்ளான்ட் பொருத்தி ஃபிக்ஸடாக பற்களும் வந்து கொடுத்துருவோம். ஒரு வாரம் கழித்து நீங்கள் செக்கப்புக்காக மட்டும் தான் வந்து நீங்கள் வருவீங்க. ஸோ நீங்கள் தயார் பண்ணிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் போகிறதுக்கு எப்படி நீங்கள் வர போகிறீங்க, எப்படி போக போகிறீங்க, பஸ்ஸில் வர போகிறீங்களா, ட்ரெயினில் வர போகிறீங்களா, நீங்கள் வச்சுக்க வேண்டிய அந்த துணிமணிகள் என்ன, நம்ம எந்த இடத்துல வந்து தங்க போகிறோம், அதை வந்து நீங்கள் தயார் பண்ணணும். நீங்கள் ஃபோன்லேயே வந்து கேட்கும்போது கிளினிக் பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10,000 2,000 ரூபாய் வரைக்குமே கூட நிறைய விதத்தில் வந்து ஹோட்டல் இருக்குது. அது நாங்களே உங்களுக்கு புக் பண்ணியே வந்து கொடுப்போம். ஒரு வாரத்தில் வந்து சிகிச்சையை முடிச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக வீடு வந்து திரும்பலாம். இப்போது சிகிச்சையை வந்து நிறைய பேர் தள்ளி போடுறாங்க பயத்தினால. அவங்க உடனே வந்து சிகிச்சையை ஆரம்பிச்சுக்கணும். எதுக்காக நம்ம கிளினிக்கை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்க? ஆமாம், உங்களுடைய அணுகுமுறை வந்து நல்லா இருக்குது. அதனால் வந்து இதை வந்து நாங்களே நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ எங்கள் ரிலேட்டிவ்ஸே 2 பேர் வந்து அவர் இவராக இருந்தார், ஒரு ரீஷாராக இருந்தார். அவருக்கே வந்து இப்போ ஒரு 4 பல்லு 5 பல்லுக்கு விழுந்துருச்சு வச்சுங்களா. அவர்கிட்ட இதை சொன்னால் இதை அவர் பார்த்தாரு. ஆமாம், பாப்பாவுக்கும் பண்ணிட்டீங்க, நீங்களும் பண்ணிட்டீங்க, சரி நானும் அடுத்த வாட்டி இப்போ பண்ணிக்கிறேன், ஒரு தடவை கூடவே வரதுன்னா என் கூட வாங்கன்னு சொன்னார். நான் வரேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது என் பேர்ல இன்பம் ஐயம் பெருகிட்டுவேன், அதனால் சொல்கிறேன். நல்லா இருக்குன்றதுனால சொல்கிறோமே தவிர, இல்லைன்னா நான் வந்து நான் பெருமைக்காகவோ அல்லது வந்து புகழ்ச்சிக்காகவோ நம்ம சொல்கிற விஷயம் இது இல்லை. நான் நல்லா இருக்கிறேன், அவர் செலவு பண்ணாலும் அவர் நல்லா இருப்பார் அப்படின்றதுனால நான் சொன்னேன். நான் இன்னும் சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக வந்து தம்பதியராக வந்து உங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.